அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒழுக்கம் என்பது மிக முக்கியம். அந்த ஒழுக்கத்திலே மிக முக்கியமானது உடுப்பு விஷயம். ஆணும் பெண்ணும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் உடுப்பை உடுக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இதிலே பெரும்பாலும் ஆண்களுக்கு இஸ்லாம் வரையறுக்கக்கூடிய ஃபர்தான கட்டாயமான உடுப்பினுடைய நிலைமை எப்படி தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய தொப்புளும் முட்டுக்காலுக்கு கீழாகவும் இருக்க வேண்டும். தொப்புள் விளங்கக்கூடாது, அதே நேரத்தில் முட்டுக்காலும் விளங்கக்கூடாது. முட்டுக்கால் மூடிப்பட்டு சாதாரணமாக, அதாவது ஒரு ஜான் அளவுக்கோ அல்லது ஒரு 4-5 அங்குலம் அளவுக்கோ பனிசாக இருக்க வேண்டும். இதுதான் மார்க்கத்தில் ஆணுக்குரிய ஃபர்ல், கட்டாயமான ஆடை அளவு. இதுல இன்றைக்கு நாம் அதிகமான முறையில் பார்க்க முடியுது, எங்களுடைய இளைஞர்கள், வாலிபர்கள் இன்றைக்கு சாதாரணமாக ஷோர்ட்ஸ், அதாவது கட்டை கலுசான் அல்லது கொட்டக்கலுசான் என்று சொல்லக்கூடிய அவ்விதமான முறையிலே உடுத்து கொண்டு போவதை அதிகமாக பார்க்க முடிகிறது. அதிலே பார்க்கிற நேரத்தில் அசிங்கமா இருக்குது. அவங்க உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு தொப்புளுக்கு கீழால் சிலர்களுடைய பின்பக்கம் விளங்குகின்ற அளவுக்கு, தொப்புள் விளங்குகின்ற அளவுக்கு, அல்லது வயிறு கூடுதலாக இருப்பவர்கள் தொப்புளும் விளங்கி அவர்களுடைய வயிற்றுக்கு கீழால் வருகிறது. அதன் பின்னால் பார்த்தோம் என்றால் அவர்களுடைய முட்டுக்காலுக்கு மேலால் இருக்கிறது அல்லது முட்டுக்காலுடன் இருக்கிறது. இவர்கள் ஒரு பைக்கில் போகிற நேரத்திலே அந்த முட்டுக்காலுக்கு மேலால் இந்த ஷோர்ட்ஸ் வந்துடுது, கல்சான் வந்து விடுகிறது. அல்லது விளையாடுகிற நேரத்தில் அது வந்து விடுகிறது, குனிகிற நேரத்தில், நிமிர நேரத்தில் அது வந்துவிடும். இப்போது நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், இந்த மனிதன் உடுத்தும் நிர்வாணியாக இருக்கிறான். உடுக்கிறாரு தான் சொல்றோம், உடுத்திருக்காரு. ஆனால் மார்க்க ரீதியாக அவர் உடுக்க இல்லை. அதனால அவர் ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் ஒரு குற்றவாளியாக இருக்கிறார். இதை குறிப்பாக இளைஞர்கள், நடுத்தர வயதில் இருப்பவர்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு அசிங்கமான ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறோம். அதாவது சிலர் பைக்ல போறாங்க அல்லது நடந்து போறாங்க, மனைவியோட அவர் போறாரு. மனைவியோட போற நேரத்துல மனைவி நல்ல முறையில அபாயா அணிந்து, சில பெண்கள் முகத்தையும் மூடி போறாங்க. ஆனா அவரோட போற அவங்களுடைய மாப்புல, அவங்களுடைய போற ஆண் என்னன்னா ஷோர்ட்ஸ் எடுத்துட்டு போறார். அவ்விதமாக போற நேரத்துல சாதாரண ஒரு பனியனும் சாதாரண ஷோர்ட்ஸையும் உடுத்துக்கொண்டு இவங்க போகும்போது, பெண் உடுத்து போறதற்கும் ஆம்பளை உடுத்து போறதற்கும் மத்தியில மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது. அது மார்க்க ரீதியாக குற்றம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் மற்றைய மாற்று மதத்தினர்களிடத்திலே ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கும். பார்த்தீர்கள், அவங்களுடைய பொம்புளைகளை மட்டும் மூடிக்கொண்டு போறாங்க, இவர் மட்டும் இப்படி உடுத்து கொண்டு போறாரு. அப்ப பெண் அடிமைத்துவம் இங்க இஸ்லாத்துல இருக்குது என்று வரும். இதையும் மிக முக்கியமாக தவிர்த்து கொள்ள வேண்டும், ஆண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பெண்கள், உங்களுடைய கணவனாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இப்படி கட்டக்கலசான் எடுத்துக்கொண்டு இப்படி அபாயா போட்டுக்கொண்டு நான் வாரேன்னா வரமாட்டேன் என்று சொல்லி அந்த பெண்கள் சொல்லணும். இது ஒரு அசிங்கமாக, மோசமானதாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு பாவமான கெட்ட செயல் என்னென்றால், எங்களுடைய பெண்கள், சகோதரிகள், பெரியவர்கள், பிள்ளைகள் பெற்றவர்கள், இந்த பெண்கள் கூட அவர்களுடைய ஒரு அசிங்கமான ஒரு உடையை நாம் பார்க்க முடிகிறது. அபாயா முழுதாக உடுத்திருக்கிறார்கள், தலையை மறைக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய நெஞ்சை திறந்து கொள்கிறார்கள். அதாவது மார்பகங்களை திறந்து அடுத்தவங்களுக்கு கவர்ச்சியாக அது விளங்கணும் என்று திட்டம் போட்டு செய்த மாதிரி தன்னுடைய அந்த தலையை, ஸ்கார்ஃபை எடுத்து அதை சுருட்டி கழுத்துக்குள்ளே வைத்துக் கொள்வது ஒரு அசிங்கமான விஷயமா இருக்கு. அதிகமான இடத்துல நாம் இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக பெண்கள் இந்த விஷயத்துல கவனம் எடுக்கணும், தாய்மார்கள் கவனம் எடுக்கணும். இவ்விதம் செய்வது ஒரு பாவம், இது செய்வது மிகப்பெரிய குற்றம். இவர்களுக்குத்தான் நபி அவங்க சொன்னாங்க, காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக போகக்கூடியவர்கள். இன்றைக்கு காபிரான பெண்களை நாங்க பார்க்கிறோம். அவர்கள் அதாவது தன்னுடைய உடுப்புகளை குறைச்சி அவர்கள் இன்றைக்கு சாதாரணமாக முழு நிர்வாணியாக அவர்கள் ஆகிட்டாங்க.
அந்த அளவுக்கு முஸ்லிமான பெண்கள், முஸ்லிமான யுவதிகள், ஈமான் உள்ளவங்க அப்படி இருக்க முடியாது. அப்படி இருப்பது இயலாது. அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய பிழை. இதை யாரும் ரோட்ல போற நேரத்துக்கு யாரும் உங்களை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை 1000 கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, மலக்குமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மலக்குமார்களுடைய லஅனத் உண்டாகும், பதுவா உண்டாகும், நல்லடியார்கள் அசிங்கமாக முகம் சுளித்து கொண்டு போவாங்க. அதனால இஸ்காபாக தலையை மூடக்கூடிய நீங்கள் உங்களது நெஞ்சையும் நீங்கள் மூட வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய முக்கியமான கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இதை ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் தங்களுடைய மனைவியோ, பிள்ளைகளோ, சகோதரிகளோ அவர்களுக்கு இந்த விஷயத்தில் கண்டித்து சொல்ல வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது.